மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் மேக்ரோன்னா என்னென்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஏ வேல்யூ கொடுத்துருக்கேன், பி வேல்யூ கொடுத்துருக்கேன், ரிசல்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த இடத்துல 2 நம்பர் அடித்தோன்னு, அதாவது B1லேயும் B2லேயும் 2 நம்பர் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணணும், இந்த இடத்துல ரிசல்ட் வரணும். அப்போ அதுக்கு ஒரு பட்டன் மாதிரி ஒன்று செட் பண்ணுறேன், சம்முங்கிற பட்டன். இந்த சம்மு பட்டனை கிளிக் பண்ணோன்னா 2 நம்பரையும் டோட்டல் பண்ணி இந்த இடத்துல போடணும். அப்போ இந்த இடத்துல இன்சர்ட்டை கிளிக் பண்ணிங்க, அதில் இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஷேப்ஸ்னு சொல்லியிருக்கோம், அதையும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ரெக்டாங்கில் ஒன்று சூஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் பட்டன் இந்த மாதிரி ஒரு பட்டன் வரும். இப்போ இந்த பட்டனை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து எடிட் டெக்ஸ்ட்னு வரும். அதில் போய் சம்முன்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த மாதிரி சம்முன்னு சொல்லி கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த பாக்ஸை வந்து எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவு நீங்கள் பெருசு பண்ணிங்க. சின்னதாக்குனா அந்த மாதிரி ஆகிக்கணும். ஆகிக்கிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இதுக்கு சம்முக்கு வந்து ஒரு கோடிங் எழுத போகிறோம். அதை கோடிங் கிடையாது, ஒரு ரெக்கார்டிங் ஒன்று பண்ண போகிறோம். ரெக்கார்டிங் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள். அதாவது டெவலப்பர் டூலை கிளிக் பண்ணுங்கள். அவங்களுடைய மெனுவில் வந்து டெவலப்மெண்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ரெக்கார்டு மேக்ரவுண்ட் இருக்கும், அதை கொடுத்துட்டு இப்போ சம்முன்னு சொல்லி கொடுத்துங்க. என்ன நேம் கொடுத்துருக்கோம்? சம்முன்னு சொல்லி கொடுத்துருங்க. சம்முன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணி ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல என்ன நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம். ஈக்குவல் டு B1ஐயும் ப்ளஸ்ஸு B2ஐயும் கிளிக் பண்ண போகிறோம். அதாவது ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துருங்க. ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் அசைன் மேக்ரவுண்ட்னு சொல்லியிருக்கோம், கொடுத்துட்டு அதில் சம்முன்னு இருக்கும், சம்மை கிளிக் பண்ணி ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ இதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு நம்பர் ஒன்று அடிக்கிறேன், 45 நம்பர் கொடுக்குறேன். இந்த இடத்துல 34 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த சம்மை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ஆன்சர் வரும். இப்போ பாருங்கள், எரேஸ் பண்ணிவிட்டேன். எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி இந்த இடத்துல போய் எனக்கு வந்து ஒரு 50ன்னு ஒரு நம்பர் அடிக்கிறேன். இந்த இடத்துல 100ன்னு சொல்லி ஒரு நம்பர் அடிக்கிறேன். நம்பர் அடிச்சுட்டு இங்கே பாருங்கள், கொடுத்தா வரமாட்டேது பாருங்கள். இங்கே ஃபார்முலா இருக்குது, ஆனால் சம்மை கிளிக் பண்ணும்போது அந்த இடத்துல ஆன்சர் வருது.